MCU Phase 7ல இதுவரைக்கும் கன்ஃபார்ம் பண்ணப்பட்ட 3 படங்கள் என்னென்ன இந்த வீடியோல மொத்தமா பார்த்துருவோம். முதலாவது படம் Black Panther 3. Black Panther 1 and 2 படங்களை டைரக்ட் பண்ண ரயன் குக்லர் தான் இந்த படத்தையுமே டைரக்ட் பண்ண போறாரு. டென்சில் வாஷிங்டன் இந்த படத்துல நடிக்க போறாரு அப்படிங்கிற விஷயத்த டென்சில் வாஷிங்டன் அண்ட் ரயன் குக்லர் 2 பேருமே கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. என்ன ரோல் அப்படிங்கறத பத்தி தெரியலங்க. நிறைய இன்சைடர்ஸ் வில்லன் அப்படின்னு தான் சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம ஒரு புது Black Panther இந்த படம் மூலமா வரப்போறாங்க அப்படின்னு சொல்றாங்க. டிச்சலாவோட பையன் தான் அடுத்த Black Panther-ஆ இல்ல டிச்சலாவே ரீகாஸ்ட் பண்ண போறாங்களா அப்படிங்கறத பத்தி இன்னுமே தெளிவா தெரியல. இந்த படத்தோட ப்ரொடக்ஷன் 2027 ஆரம்பிச்சு February 2028 ரிலீஸ் பண்ற மாதிரி பிளான் பண்ணிருக்காங்களா. இந்த Black Panther 3 படம் Phase 7ஓட முதல் படமா இருக்க போகுது அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுதுங்க. ரெண்டாவது X-Men மூவி. இந்த படத்தை தண்டர்போல்ட்ஸ் படத்தோட டைரக்டர் தான் டைரக்ட் பண்ண போறதாகவும் அண்ட் இந்த படம் எங்கான X-Men டீமை மையப்படுத்தி இருக்க போகுது அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுதுங்க. அண்ட் இந்த படத்துல ஏர்லிஸ்ட் ஆக்டர்ஸ் தான் கேஸ்ட் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுதுங்க. லேட்டஸ்ட் அப்டேட்டா தண்டர்போல்ட்ஸ் படத்தோட டைரக்டர் ஜாக் ஸ்வையர் X-Men படத்தோட ஸ்கிரிப்ட் ஒர்க் ஸ்டார்ட் ஆகிட்டதா அபிஷியலா கன்ஃபார்ம் பண்ணிருக்காருங்க. மூன்றாவது பல வருஷமா கிடப்பில் இருக்க பிளேட். ஃபேண்டாஸ்டிக் ஃபோர் ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ஸ் படத்தோட ரைட்டரான எரிக் பியர்சன் தான் இந்த படத்தோட ஸ்கிரிப்டையுமே ரைட் பண்ணிட்டு இருக்காரு. 2019 அனௌன்ஸ் பண்ண படங்க வரப்போகுது அப்படின்னு இப்போ வரைக்கும் வரல. நிறைய ரைட்டர்ஸ் நிறைய டைரக்டர்ஸ் மாறிட்டாங்க. பட் இன்னும் இந்த படத்தோட ஸ்கிரிப்ட் கூட கன்ஃபார்ம் ஆகலங்க. எனக்கு என்ன தோணுது, மார்வல் இந்த படத்தை Phase 7ல கண்டிப்பா ரிலீஸ் பண்ணுவாங்கன்னு வெயிட் பண்ணி பார்ப்போம்.